ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் மேலும் பல அரிய தகவல்கள் உங்களுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது. குரோதி வருடம் இப்பொழுது வெகு சீக்கிரத்தில் ஆரம்பிக்கிறது. குட் நியூஸ் அப்படிங்கிறது எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்பவும் எதிர்பார்ப்புக்குண்டான ஒரு பதிவு கன்னிராசி. ஏன் அப்படின்னா, தன்னால கன்னிராசிக்கு அஷ்டம குரு எதை எடுத்தாலும் பாதி வருது, பாதி முடியலை, பாதி நடக்குது, பாதி நடக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. குரு பயிற்சி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ராசிக்கு குரு பார்வை வரப்போகுது, அதனால் ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதையும் தவிர கன்னிராசியை குரு பார்க்க போகுது ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், குரு அப்படிங்கிற ஒரு கிரகத்தை மட்டும் வைத்து நம்ம அந்த முழு பலனையும் நிர்ணயம் செய்ய முடியாது. எல்லா கிரகங்களையும் நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ வருடாந்த கிரகங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா சாட்டர்ன், குரு, ராகு, கேது மாதாந்திர கிரகங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தில் எவ்வாறு அந்த பிறந்த நேரத்தை வைத்து நாம் ஜாதக பலன்களை கணிதம் செய்கிறோமோ, அந்த வருடம் பிறக்கும் நேரத்தில் அந்த கிரகநிலைகளை வைத்து அந்த வருடம் எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் என்பதையும் நாம் கணிதம் செய்து கொள்ள வேண்டும். ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபடுகிறோம், நிறைய ஜுவல்ஸை வச்சு ஒரு லோன் வாங்குகிறோம், இல்லை ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு லோன் வாங்குகிறோம், ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கட்டுறோம், இல்லை வெளிநாட்டுக்கு போகிறோம். நமக்கு விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறதா அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்கு இந்த பலன்களை முடிந்தவரை மிகவும் துல்லியமாக கணிதம் செய்திருக்கிறோம். கன்னிராசிக்காரர்கள் எல்லாரும் படிச்சுட்டு 100க்கு 70 மார்க்கு 60 மார்க் வாங்கும் பொழுது, படிக்காமலே 100க்கு 100 மார்க் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு. பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி தேனில் விழுந்து, அதுவும் நழுவி வாயில் விழுந்துன்னு சொல்கிறார்கள் பற்றீங்களா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கன்னிராசிக்காரர்களுக்கு காத்து கொண்டிருக்கு. பலன்களை மிகவும் விரிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொல்வது போல் தியரிட்டிக்கலாக இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் சொல்லாமல், பிராக்டிக்கலாகவும் இந்த கிரகம் இவ்வாறு இருந்தால் இந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, புதிதாக ஜோதிடம் பயில்பவர்களுக்கும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். கன்னிராசியுடைய ஓப்பனிங் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ராசியாதிபதி 7ஆம் வீட்டில் நீசம் வக்ரம். நீச வக்ரம் என்பது உச்சபலம், எல்லாருக்கும் தெரியும். இது டபுள் டெபாசிட் பலம். எப்படின்னா, இந்த ராசியாதிபதி புதன் நீசபங்கம், நீச வக்ரம், அது எந்த வீட்டில் நீசம் அடைகிறதோ அங்கே சுக்கிரன் உச்சம். இதுக்கு மாளவிகா யோகம்னு பேரு. ஸோ நீசவக்கரம் உச்சபலம், சுக்கிரனும் அங்கு உச்சம். இதைத்தான் நான் டபுள் டெபாசிட் பலம் என்று சொல்கிறேன். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ராசியாதிபதி புதன் புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்பவும் ஸ்பீடாக கிராஸ் பண்ணுவது, அதனை குவிக்காக அப்சர்வ் பண்ணுவது, அனைத்து விஷயங்களிலும் நூதனமாக யோசிப்பது, நூதன காரகன், பிளானட் ஃபார் நோவல் இன்னோவேஷன் அப்படிங்கிறதும் இந்த கிரகத்துக்கு ஒரு காரகத்துவம் இருக்கிறது. பிளானட் மெர்க்குரி இஸ் நோன் ஃபார் இட்ஸ் மெர்க்கூரியல் நேச்சர். இந்த பாதரசத்தை நம்ம ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா, அது அந்த ஷேப்பை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறதோ, எந்த ஒரு கான்செப்டாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு புது அப்டேட்டாக இருந்தாலும் அதனை முதலில் கிராஸ்ப் செய்பவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் தான். இத்தனை நாள் அஷ்டம குருவில் மாட்டிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப், ஓப்பனிங் ஜாக்பாட்டு என்னன்னா, இந்த வருடம் பிறந்து ஒரு 15 நாளில் குரு ராசியை பார்க்க போகிறது. வருடம் பறக்கும் பொழுதே 7ஆம் இடத்தில் உச்ச சுக்கிரன், 7ஆம் இடத்தில் ராசியாதிபதி நீசபங்க ராஜயோகம். குரு இங்கே டிரான்சிட் ஆனதுக்கு பிறகு ராசியில் இருக்கும் கேதுவை குரு பார்க்கிறது. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்கிறது. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை, பூர்வீகத்தை, புண்ணியத்தை, புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கிறது. இவர்களது முயற்சிகள் பெரிய லெவலில் இவர்களுக்கு வெற்றிகள் அடையும். திருமணம் கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு இந்த மாற்று திருமணம், கலப்பு திருமணம் நடக்கும். இதன் காரணம் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதனால் திருமணம் இவர்களுக்கு அனுகூலமாக வரும். இவர்களது பங்குதாரர்கள், பார்ட்னர்ஸ் மூலம் இவர்களுக்கு ஆதாயம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து இவர்களுக்கு நிறைய தனம் வரும்.
வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். ஏன்னா தனஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதி உச்சம். கமிட்மெண்ட்டை இவர்களால் ஹானர் பண்ண முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு, சுப செலவுகள் உண்டு, சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதாவது குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தைக்கு ஒரு புதுசாக ஒரு ஜாப் கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் காத்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அரிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படுகிறது. ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் இவர்களுக்கு ஏற்படும். உடன் பிறந்தவர்களுக்கும் ஒரு குட் நியூஸ் ஏற்படும். அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, சகோதரர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு நல்ல ஸ்டாஃப்ஸ் கிடைப்பது, நிறைய ஆளுங்கள் வேலைக்கு கிடைப்பது போன்ற விஷயங்கள்லாம் இவர்களுக்கு ஏற்படும். வீடு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு ஒரு ரெனோவேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்கிறார். நல்ல இன்டீரியர்ஸு, நல்ல ஒரு லக்ஸுரி ஹவுஸு, ஒரு நல்ல நோவல் தீம், இனோவேட்டிவான தீம் இதெல்லாம் இவர்களது வீட்டில் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. இவர்களது குழந்தைகளுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு அனுகூலமான ஏற்படும். நிறைய புது கான்டாக்ட்ஸ் ஏற்படும். இந்த ஒரு நபரை சந்தித்ததன் மூலம் எனக்கு ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட், இந்த ஒரு நபரை சந்தித்ததன் மூலம் ஒரு திருப்புமுனை, இதனால் ஒரு வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நடக்கும். இவர்களுக்கு நோய் அப்படின்னு யாரெல்லாம் இத்தனை நாள் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு ரூட், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு மருந்தை மாற்றுவதனால் அல்லது ஒரு மருத்துவரை மாற்றுவதனால் அல்லது ஒரு இயற்கை வைத்தியம் போன்ற விஷயங்களை கையில் எடுப்பதால் 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 5ஆம் இடம் என்பது 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். ஸோ 6ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தெரியாமல் இத்தனை நாள் அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு சொல்யூஷன். இந்த ரோட்ல போனா என் கடன் தீரும், இந்த ரோட்ல போனா என் நோய் கட்டுப்படும், காம்பன்சேஷன் போனால் என் வம்பு வழக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு இவர்களுக்கு ஒரு ஒளி கிடைக்கும். திருமணம் அப்படின்னு யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு வீட்டில் உள்ள பெரியவங்க மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாகவோ ஒரு குட் நியூஸ் ஆனது இவர்களுக்கு கிடைக்கும். இது நாள் வரை எதிர்பாராமல் வந்து கொண்டிருந்த டிஸ்டர்பன்சஸ், அதாவது நான் கடைசி வரைக்கும் போகிறேன், கடைசி பாயிண்ட்ல எனக்கு தடையாகுது, அதுக்கு மேல் என்னால் முயற்சிக்க முடியவில்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இனிமேல் இருக்காது. காரணம் குரு ராசியை பார்ப்பது, 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி ஆட்சி பெற்றிருப்பது, கன்னிராசிக்கு பஞ்சமாதிபதி, அதுவும் இல்லாமல் அசுப கிரகங்கள் 3, 6, 11ஆம் இடங்களில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதனால் இவர்களுக்கு இந்த எதிர்பாராத டிஸ்டர்பன்சஸ் என்பது இனிமே இருக்காது. தொழிலை பொறுத்தவரை யாரெல்லாம் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய நியூ ஸ்டாஃப்ஸ் கிடைப்பார்கள். கிடைத்தவர்கள் நன்றாக கடினமாக உடல் உழைப்பை வைத்து வேலை செய்வார்கள். இவர்கள் தொழில் போட்டி, தொழில் பொறாமை போன்ற விஷயங்களை தகர்த்தெறியக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. லாபம் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது. செலவு என்பது இருந்தாலும் சுப செலவு, சுப விரயம்தான். கன்னிராசிக்கு 100க்கு 100 மார்க்குன்னு ஓப்பனிங்லேயே நான் சொல்லிட்டேன். எல்லாமே நல்லா தான் இருக்கா அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு ஒரு பாயிண்டை நாம் சொல்லணும். அதை நாம் ஜாதகத்தை வைத்து சொல்ல போகிறோம். வருடத்தின் தொடக்கத்தில் அஷ்டமஸ்தானத்தில் விரையாதிபதி சூரியன் உச்சம். சூரியன் குறிகாட்டக்கூடிய விஷயங்கள் என்ன? அரசாங்கம், பித்ருக்காரகன். அப்போ அப்பாவோட ஹெல்த் கவனம் தேவை. ஏன் அப்படின்னா பித்ருக்காரகன் சூரியன் பிளஸ் அரசாங்கம் குறிகாட்டக்கூடிய விஷயங்கள். அதாவது இந்த சூரியன் என்பது மேஷத்தில் அஸ்வினியில் தொடங்குகிறது. அஸ்வினியில் 13 நாள், பரணியில் 13 நாள், கார்த்திகை ஒரு பாதம் தான் அங்கே இருக்கிறது. அந்த ஒரு பாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் இல்லை 6 நாள், குறிப்பாக சித்திரை மாதத்தின் இறுதி, அதாவது மேல ஒரு 9 to 15 தேதிகள், அந்த தேதிகளில் மிகவும் கவனமாக இருக்கணும். ஏப்ரல் 14 சித்திரை மாதம் தொடங்குகிறது. மே 15 கிட்டத்தட்ட அந்த டேட்டில் முடியும். அந்த கடைசி 6 நாட்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே, ஒரு டேக்ஸ் கட்டுறதாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு லைசன்ஸ் எடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இல்லை இவர்களுடைய பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவர்மெண்ட்டினுடைய கைட்லைன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கு மதிப்பு கொடுக்கறதாக இருக்கட்டும், ஒரு பில்டராக இருந்தால் என்ன செட்பேக் கொடுக்கணும், எங்கே டீவியேஷன் பண்ணக்கூடாது போன்ற விஷயங்களை கவனமாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கச்சிதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தந்தைக்கு தேவையான மருந்துகள், அவர்களுக்கு தேவையான ஹெல்த் செக்அப் போன்ற விஷயங்கள், ரெகுலராக டாக்டரை ஃபாலோ பண்ணுவது, இந்த விஷயங்களை மட்டும் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டால் இந்த வருடம் அவர்களுக்கு ஒரு ரிமார்க்கபிளான சக்சஸ். பெரிய வழிபாடு என்பது இவர்களுக்கு பிரதானமாக எதுவும் தேவைப்படவில்லை. முடிந்தால் வருடத்தின் தொடக்கத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனார் கோயில்
கும்பகோணத்தில் உள்ள சூரியன் நவக்கிரக ஸ்தலத்தில் உள்ள சூரியன் வழிபடலாம். சிவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் ருத்ராபிஷேகம் செய்து கொள்வது இவர்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு விஷயமாக அமையும். கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே பிரதானமாக மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, ஸ்ரீரங்கம், திருப்பதி போன்ற பிரதான கோயில்களில் பெருமாளை வழிபடுவது, புதன்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது, ஸ்ரீரங்கத்தில் தாயார் சந்நிதியை வழிபடுவது, கோலாப்பூர் மகாலட்சுமி வழிபடுவது இவர்களுக்கு மேலும் அபிவிருத்தி தரும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பிரமாதமான வருடம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது.